பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 3ஆம் தவணை பரீட்சைக்கான நீட்டல் வினாக்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பகுதி 2 வினாக்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு படிப்போம். உங்களுக்கு 3ஆம் தவணை பரீட்சைக்கு வார மாதிரியான பகுதி 2 வினாக்களை பற்றி இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறோம். முதலாவது வினா, ஒரு வட்டம் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. வட்டத்தை வச்சு கொண்டு சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு விடையளிக்க வேணும் என்று நாங்கள் பார்ப்போம். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. இந்த வட்டம் ஓவை மையமாக கொண்ட வட்டமாகும். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் ஏசி ஒரு நேர்கோடாகும். ஓவை மையமாக கொண்ட இந்த வட்டத்துல ஏசி என்பது ஒரு நேர்கோடு ஆகும் என்று சொல்லி இருக்கு. முதலாவது வினா, ஏசியை குறிக்கும் சிறப்பு பெயர் என்ன? ஏசியை குறிக்கும் சிறப்பு பெயர் என்ன? இந்த ஏசிக்கு என்ன பெயர் சொல்லுவோம் என்று கேட்டிருக்குது. ஏசியை குறிக்கும் சிறப்பு பெயர் என்ன? பாருங்க, ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் ஏசி என்பது நேர்கோடாக இருக்குது. இந்த நேர்கோடு ஏசியை நாங்கள் என்ன பெயரால் அழைக்கலாம்? ஏசி எப்படி இருக்குது? வட்டத்தின் மையத்தின் வழியாக வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோடு தான் ஏசி. வட்டத்தின் மையம் ஓவின் வழியாக வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோடு தான் ஏசி. அப்ப ஏசியை நாங்கள் என்ன பெயரால் அழைப்போம்? விட்டம் என்று சொல்லுவோம். விட்டம் வட்டத்தின் மையத்தின் வழியாக வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்கு என்ன பெயர்? விட்டம் என்று பெயர். அப்ப ஏசியை நாங்கள் விட்டம் என்று அழைக்க முடியும். இரண்டாவது வினா, ஓபியை குறிக்கும் சிறப்பு பெயர் என்ன? ஓபியை குறிக்கும் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்கிறது. ஓபியை என்ன பெயரால் அழைக்கலாம்? ஓபி என்னும் போது ஓவையும் பியையும் இணைப்போம். ஓவையும் பியையும் இணைக்கக்கூடிய இந்த நேர்கோட்டுக்கு என்ன பெயர்? ஓவிய நாங்கள் என்ன பெயரால் அழைக்கலாம்? ஓவி என்பது என்ன? வட்டத்தினுடைய மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு தான் ஓவி. வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியை இணைக்கக்கூடிய நேர்கோடு தான் ஓவி. ஓவி என்ன பெயரால் அழைக்கலாம்? நாங்கள் ஆரை என்று சொல்லுவோம். ஆரை என்றா என்ன? வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள எந்த ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்கு பெயர் ஆரை. ஓபியை நாங்கள் ஆரை என்று அழைக்க முடியும். மூன்றாவது வினா, இங்கு காணப்படும் இரு சமபக்க முக்கோணிகளை பெயரிடுக. இங்கு காணப்படும் இந்த உருவில காணப்படும் இரு சமபக்க முக்கோணிகளை பெயரிடுக.
இந்த உருவில காணப்படும் இரு சமபக்க முக்கோணிகளின் பெயர்களை எழுதுக என்று சொல்லி இருக்குது. இரு சமபக்க முக்கோணி என்றா என்ன? ஒரு முக்கோணியினுடைய இரண்டு பக்கங்களின் நீளங்கள் சமனாக இருந்தால் அந்த முக்கோணியை நாங்கள் என்ன சொல்லுவோம்? இரு சமபக்க முக்கோணி என்று சொல்லுவோம். அப்ப இந்த உருவில இருக்கக்கூடிய இரு சமபக்க முக்கோணிகளை எழுதுக. அப்ப முதலாவதாக இந்த உருவில இருக்கக்கூடிய முக்கோணிகளை நாங்கள் பார்ப்போம். எத்தனை முக்கோணிகள் இருக்குது? முதலாவது முக்கோணி ஏஓபி ஒரு முக்கோணி, அடுத்ததாக பிஓசி இன்னும் ஒரு முக்கோணி, மற்றும் மூன்றாவது பெரிய முக்கோணி ஏசிபி. இப்படி மூன்று வகையான மூன்று முக்கோணிகளை நாங்கள் இந்த உருவில இனம் காண முடியும். இது ஒரு முக்கோணி, இது ஒரு முக்கோணி, இரண்டையும் சேர்த்த மாதிரி பெரிய முக்கோணி ஏசி. மூன்று முக்கோணிகளை நாங்கள் இந்த உருவில காண முடியுது. அப்ப இதுல இருக்கக்கூடிய முக்கோணிகளில் இரு சமபக்க முக்கோணிகளை பெயரிடுதான்னு சொல்லியிருக்கு. இரு சமபக்க முக்கோணி என்றா என்ன? ஒரு முக்கோணியினுடைய இரண்டு பக்கங்களின் நீளங்கள் சமனாக இருக்கிற முக்கோணி தான் இரு சமபக்க முக்கோணி. அந்த முக்கோணி ஏஓபியை நாங்கள் பார்க்கிறோம். ஏஓபியினுடைய ஏதாவது ரெண்டு பக்கங்கள் சமனாக இருக்குதான்னு பார்த்தோம். பாருங்க, ஏஓவும் ஓபியும் என்னது? வட்டத்தினுடைய ஆரைகள். ஏஓவும் ஓபியும் ஓஏயும் ஓபியும் வட்டத்தின் ஆரைகள். வட்டத்தின் ஆரைகள் நீளத்துல எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். ஏஓவும் ஓபியும் வட்டத்தினுடைய ஆரைகளாக இருக்கிறபடியா வட்டத்தின் ஆரைகள் நீளத்தில் சமன். அப்ப இந்த முக்கோணி ஏஓபிய பார்க்கும்போது இரண்டு பக்கங்களின் நீளங்கள் சமனாக இருக்குது. ஆகவே இது ஒரு இரு சமபக்க முக்கோணி. என்ன முக்கோணி? முக்கோணி ஏஓபி ஒரு இரு சமபக்க முக்கோணி. முக்கோணி ஏஓபி இரு சமபக்க முக்கோணி ஆகும். அதே போல இன்னும் ஒரு முக்கோணியை நாங்கள் அவதானிக்க முடியும். மற்ற முக்கோணியை பார்க்கிறோம். முக்கோணி ஓபிசிய பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஆரைகள் இதெல்லாம் ஓபியும் ஓசியும் வட்டத்தினுடைய ஆரைகள். ஓசியும் ஓபியும் வட்டத்தின் மையத்தில இருந்து வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியை இணைக்கக்கூடிய நேர்கோடுதான் ஓசி. வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியை இணைக்கக்கூடிய நேர்கோடுதான் ஓபி. ஓபியும் ஓசியும் வட்டத்தினுடைய ஆரைகள். இவை இரண்டு வட்டத்தினுடைய ஆரைகளாக இருக்கிறபடியா இந்த முக்கோணியில இந்த ரெண்டு பக்கங்களும் நீளத்துல எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். ஓசியும் ஓபியும் முக்கோணி ஓபிசியில இரண்டு பக்கங்களின் நீளங்கள் சமனாக இருக்குது. ஆகவே முக்கோணி பிஓசியும் ஒரு இரு சமபக்க முக்கோணி தான். அப்ப தரப்பட்ட உருவில் உள்ள இரு சமபக்க முக்கோணிகள் இரண்டு. முக்கோணி ஏஓபியும் முக்கோணி பிஓசியும் இரு சமபக்க முக்கோணிகள் ஆகும். அடுத்ததாக நான்காவது வினா. நான்காவது வினா, ஏபி சமன் 6 சென்டிமீட்டர், ஏபி சமன் 6 சென்டிமீட்டர், பிசி சமன் 8 சென்டிமீட்டர், ஆரை 5 சென்டிமீட்டர். அளவுகள் தந்திருக்குது. ஏபி என்ற நீளம் 6 சென்டிமீட்டர், பிசி என்ற நீளம் 8 சென்டிமீட்டர், ஆரை 5 சென்டிமீட்டர். ஆரை என்றதெல்லாம் ஆரை ஓஏ ஓபி ஓசி மூன்றுமே ஆரைகள். அப்ப ஆரைகள் 5 சென்டிமீட்டர். இந்த அளவுகளை வச்சுக்கொண்டு முக்கோணிகள் ஓபிசி ஏஓபி ஏசிபி என்பவற்றின் சுற்றளவுகளை காண்க. மூன்று முக்கோணிகளின் சுற்றளவுகளை கேட்டிருக்குது. முக்கோணி ஏஓபின்ற சுற்றளவு என்ன? சுற்றளவு முக்கோணி ஏஓபின்ற சுற்றளவு என்ன?
முக்கோணி பிஓசியின் சுற்றளவு என்ன? அடுத்ததாக முக்கோணி ஏசிபியின் சுற்றளவு என்ன என்று கேட்டிருக்கு. தரப்பட்ட அளவுகளை கொண்டு இந்த முக்கோணிகளினுடைய சுற்றளவை நாங்கள் காண்போம். ஏபி இந்த நீளம் 6 சென்டிமீட்டர், பிசி இந்த நீளம் 8 சென்டிமீட்டர், ஆரை 5 சென்டிமீட்டர். முதலாவது ஏஓபி இந்த சுற்றளவை காணுவோம். ஏஓபி இந்த சுற்றளவை காண வேண்டும்டா ஏஓபிய சுற்றி வர கூட்ட வேணும். ஏஓபிய சுற்றி வர கூட்டுறம் இவ்வளவும் 5 சென்டிமீட்டர், இவ்வளவும் 5 சென்டிமீட்டர், 5 5 10, இவ்வளவும் 6 சென்டிமீட்டர். 16 சென்டிமீட்டர் ஏஓபி என்ற சுற்றளவு. ஏஓபி என்ற சுற்றளவை காணுறோம். 5 சக 5 சக 6, 5 சக 5 சக 6 கூட்டினோம்னா என்ன வருது? 16 சென்டிமீட்டர். ஏஓபி முக்கோணி ஏஓபி இந்த சுற்றளவு 16 சென்டிமீட்டர். இந்த அளவுகளை வைத்துக்கொண்டு முக்கோணி ஏஓபியின் சுற்றளவு பெருக்கப்படுகிறது. ஏஓபியின் சுற்றளவு காண்றதுக்கு முக்கோணி ஏஓபிய சுற்றி வர கூட்டுவோம். 5 சக 5 சக 6 சமன் 16 சென்டிமீட்டர். அடுத்ததாக முக்கோணி பிஓசியின் சுற்றளவு. முக்கோணியின் பிஓசியின் சுற்றளவு. முக்கோணி பிஓசியின் சுற்றளவை காணுவோம். பிஓசியை சுற்றி வர கூட்டுவோம். கூட்டினோம்டா இவ்வளவும் ஆரை 5 சென்டிமீட்டர், இவ்வளவும் 8 சென்டிமீட்டர், இவ்வளவும் 5 சென்டிமீட்டர். 5 சக 8 சக 5, 5 சக 8 சக 5 சமன் 18 சென்டிமீட்டர். அடுத்ததாக முக்கோணி பெரிய முக்கோணி ஏசிபி இந்த சுற்றளவை காண சொல்லி கேட்டிருக்குது. முக்கோணி ஏசிபியின் சுற்றளவை காண்க. முக்கோணி ஏசிபி இந்த சுற்றளவை காண்க. ஏசிபி இந்த சுற்றளவு ஏசிபியை சுற்றி வர கூட்டுவன். அப்ப இவ்வளவு 6 சக 8, 6 சக 8 ஏசிபி. ஏசிபி இந்த சுற்றளவை காணுவோம். இவ்வளவு 6, இவ்வளவு 8. இனி இவ்வளத்தின் நீளத்தை இவ்வளவு 6, பிசியின் நீளம் 8, ஏசியின் நீளம் எவ்வளவு பார்க்கிறோம். இவ்வளவு 5, இவ்வளவு 5. மொத்தமாக ஏசியின் நீளம் 10, 6 8 10 கூட்டுவோம் 24 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு வட்டம் தந்து வட்டத்தில விட்டம் ஆகியவற்றை தந்து அளவுகளை தந்து சுற்றளவு கேட்டிருக்குது. நாங்கள் இவ்வாறு செய்துவிட வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது வினா. பால் வியாபாரி ஒருவரிடம்
பால் வியாபாரி ஒருவரிடம் 3 வீடுகளில் உள்ளவர்கள் 3 வீடுகளில் உள்ளவர்கள் பால் கொள்வனவு செய்தல் தொடர்பான தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. பால் வியாபாரி ஒருவரிடம் 3 வீடுகளில் உள்ளவர்கள் பால் கொள்வனவு செய்தல் தொடர்பான தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது வினா, வீடு ஏயில் வசிப்பவர்கள் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலை கொள்வனவு செய்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு கொள்வனவு செய்யும் பாலின் அளவு யாது? வீடு ஏயில் வசிப்பவர்கள் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலை கொள்வனவு செய்கிறார்கள். வீடு ஏயில் உள்ளவர்கள் கொள்வனவு ஒரு வாரத்துக்கு கொள்வனவு செய்யும் பாலின் அளவு யாது? ஒரு வாரத்திற்கு கொள்வனவு செய்யும் பாலின் அளவு யாது? இதே போல 4 வினா வரப்போது. முதலாவது வினா, வீடு ஏயில் வசிப்பவர்கள் ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யும் பாலின் அளவுகள் அது 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் 1,5 லிட்டர் பாலை வாங்குறாங்க வீடு ஏயில உள்ளவர்கள். எனினும் ஒரு வாரத்திற்கு வீடு ஏயில உள்ளவர்கள் கொள்வனவு செய்யும் பாலின் அளவு எவ்வளவு? ஒரு வாரத்திற்கு வீட்டுக்காரர் கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு என்று கேட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யும் பாலின் அளவு 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர். ஒரு வாரத்துக்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு குறித்திருக்குது. ஆகவே ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அப்ப இந்த அளவை நாங்கள் 7ஆல பெருக்குவோம். 1 லிட்டர் 500 மில்லி லிட்டரை 7ஆல பெருக்குவோம். என்னென்று பெருக்குவோம்? லிட்டர் தனியா மில்லி லிட்டர் தனியா எழுதி பெருக்குவோம். லிட்டர் மில்லி லிட்டர். லிட்டர்ல 1 லிட்டர், மில்லி லிட்டர்ல 500 மில்லி லிட்டர். இதை நாங்கள் 7ஆல பெருக்குவோம். முதலாவது 500 7ஆல பெருக்குவோம். 500 7ஆல பெருக்கினோம்னா அவ்வளவு வருது 7 35 3500. 500 7ஆல பெருக்கும் போது 3500 மில்லி லிட்டர். 3500 மில்லி லிட்டர்ல எத்தனை லிட்டர் மில்லி லிட்டரும் இருக்கு? 3 லிட்டரும் 500 மில்லி லிட்டரும் இருக்குது. ஆகவே நாங்கள் மில்லி லிட்டர் இங்கே எழுதுவோம். லிட்டர் அப்படியே வச்சிருப்போம். இந்த லிட்டரோட கொண்டு போய் சேர்ப்போம். 500 மில்லி லிட்டர் எழுதிட்டோம். 3 லிட்டர் அப்படியே இருக்குது. இனி லிட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அளவை பெருக்குவோம்.
ஒன்றையும் மேலையும் பெருக்கினோம்னா 7 லிட்டர். ஒரு 1 லிட்டரோட 7 பெருக்கினோம்னா 7 லிட்டர். 7 லிட்டரோட இங்க ஒரு 3 லிட்டர் இருக்கு. 7 லிட்டரோட 3 லிட்டரை கூட்டுவோம். கூட்டினோம்னா 10 லிட்டர். அப்ப வீடு ஏல இருக்கிறவங்க கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு ஏல இருக்கிறவர்கள் ஒரு வாரத்திற்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு? 10 லிட்டர் 500 மில்லி லிட்டர் ஆகும். 10 லிட்டர் 500 மில்லி லிட்டர் ஆகும். வீடில் உள்ளவர்கள் ஒரு வாரத்திற்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு 10 லிட்டர் 500 மில்லி லிட்டர். 10 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அடுத்ததாக இதே கேள்வியில இரண்டாவது வினா. வீடு பியில் வசிப்பவர்கள் இதே மாதிரியான ஒரு கேள்வியில இரண்டாவது வினா. வீடு பியில் வசிப்பவர்கள் ஒரு வாரத்திற்கு இரண்டாவது வினா இதே கேள்விக்கு கீழே வீடு பியில் வசிப்பவர்கள் ஒரு வாரத்திற்கு வீடு பியில் வசிப்பவர்கள் ஒரு வாரத்திற்கு 11 லிட்டர் 200 மில்லி லிட்டர் பாலை கொள்வனவு செய்கிறார்கள். எனினும் வீடு பியில் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளில் அல்லது ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு? வீடு பியில் உள்ளவர்கள் ஒரு வாரத்திற்கு 11 லிட்டர் 200 மில்லி லிட்டர் பாலை கொள்வனவு செய்கிறார்கள். எனினும் ஒரு நாளைக்கு வீடு பியில் உள்ளவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு? என்ன செய்ய வேணும்? வெள்ளன கேள்வியில ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலை தந்துட்டு ஒரு வாரத்திற்கு கொள்வனவு செய்ய வேண்டிய பாலின் அளவு சென்ற வினாவில கேட்கப்பட்டது. அப்ப அதுக்கு என்ன செய்த நாங்கள் ஒரு நாளைக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு கண்டுவிட ஒரு வாரத்துல 7 நாட்கள் இருக்குது. அப்போ 7ஆல பிரித்து நாங்கள் 7ஆல பெருக்கி கண்டிருந்தோம். இந்த கேள்வியில் என்ன செய்ய வேணும்? ஒரு வாரத்திற்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு தரப்பட்டிருக்குது. ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு கேட்டிருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த அளவை 11 லிட்டர் 200 மில்லி லிட்டரை 7ஆல வகுக்க வேணும். ஒரு வாரத்திற்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு. ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள் கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு? 11 லிட்டர் 200 மில்லி லிட்டர். எனினும் ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு கேட்டிருக்குது. ஆகவே நாங்கள் 7ஆல தரப்பட்ட இந்த திரவ அளவை வகுக்க முடியும். என்னென்ன வகுப்பம்? லிட்டரையும் மில்லி லிட்டரையும் சேர்த்து மில்லி லிட்டரா மாற்றியும் வகுக்கலாம், அல்லது லிட்டர் தனியா மில்லி லிட்டர் தனியா நாங்கள் எழுதியும் வகுக்கலாம். லிட்டர் மில்லி லிட்டர். லிட்டர்ல 11 லிட்டர், மில்லி லிட்டர்ல 200 மில்லி லிட்டர். 7ஆல வகுப்பம். முதலாவது லிட்டரை தனியா மில்லி லிட்டரை தனியா எழுதி வகுக்கிறோம். முதலாவது லிட்டரை வகுத்துட்டு அடுத்ததாக மில்லி லிட்டரை வகுப்போம். லிட்டர்ல 11 7ல எத்தனை தடவைகள் இருக்குது? ஒரு தடவை. ஆகவே இங்க 1 தடவை 7 சமன் 7. 11ல 7 ஒரு முறை இருக்குது. ஆகவே 7 7.
இனி என்ன செய்வோம்? 11 அந்த விலை கழிச்சோம்னா 4. அடுத்ததாக என்ன செய்வோம்? வகுக்கும் போது இனி இந்த 4க்குள்ள 7 அடங்காது. இப்ப இங்க இருக்கக்கூடிய எண்களை இறக்கிட்டு நாங்கள் செய்வோம். 11 7 போனா 4 மீதியாக இருக்குது. இங்க இருக்கக்கூடிய 200 லிட்டர் அப்படி 200 மில்லி லிட்டர் அப்படியே நாங்கள் இறக்குவோம். இறக்கும் போது என்ன வரும்? 4200 மில்லி லிட்டராக வரும். இங்க 4 லிட்டர் இருக்குது. 4 லிட்டர் இங்கே வரும்போது 4000 மில்லி லிட்டராக வரும். 4000 மில்லி லிட்டரும் 200 மில்லி லிட்டரும் சேர்த்து 4200 மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் பகுதியில 4200 4200 7ஆல நாங்கள் வகுப்போம். 42ல 7 எத்தனை முறை? 6 முறை. 6 7 42. 42ல 7 6 முறை என்றால் 4200ல 7 எத்தனை தடவை? 600 தடவைகள். 600 7 பெருக்கின நீங்கன்னா 4200. ஆகவே 600 தர 7 சமன் 4200 மீதி 0. ஆகவே பிள்ளைகள் வகுக்கிறது ஒரு திரவ அளவீட்ட வகுக்கிற மாதிரி பெருக்கிற மாதிரியான கேள்வியை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். 11 லிட்டர் 200 மில்லி லிட்டர் என்கிற திரவ அளவீட்ட நாங்கள் 7ஆல வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது 1 லிட்டர் 600 மில்லி லிட்டர் விடையாக கிடைக்குது. ஆகவே ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு 1 லிட்டர் 600 மில்லி லிட்டர் ஆகும். 1 லிட்டர் 600 மில்லி லிட்டர் பால் தான் ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு ஆகும். இந்த விடுதியில் வசிப்பவர்கள் ஒரு நாளைக்கு கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு 1 லிட்டர் 600 மில்லி லிட்டர் ஆகும். அடுத்த வினா இதே கேள்வியில அடுத்த வினா 3வது வினா. இரண்டாவது கேள்வியில 3வது வினா. வீடு சியில் வசிப்பவர்கள் 5 வார நாட்களிலும் 5 வார நாட்களிலும் அப்படி என்றால் வாரத்தின் 5 நாட்களில் 5 வார நாட்களிலும் 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலையும் 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலையும் சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களுக்கும் சேர்த்து இரு தினங்களுக்கும் சேர்த்து 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் பாலையும் கொள்வனவு செய்தனர் எனினும் அவர்கள் கொள்வனவு செய்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு? அவர்கள் கொள்வனவு செய்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு?
தரும்பு. மூன்றாவது வினா, வீடு சியில் வசிப்பவர்கள் வாரத்தில 5 நாட்களில் 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலையும் சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களுக்கும் சேர்த்து 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் பாலையும் கொள்வனவு செய்தனர் எனின் அவர்கள் கொள்வனவு செய்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு? ஒரு வாரத்தில அவர்கள் கொள்வனவு செய்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு? வாரத்தில 7 நாட்கள் இருக்குது. முதல் 5 நாட்களில் எவ்வளவு? 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலை வாங்குறாங்க. மீதி 2 நாட்களில் 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் பால் வாங்குகிறார்கள் எனின் ஒரு வாரத்துல இவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய மொத்த பாலின் அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்குது. என்ன செய்ய வேணும்? 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலையும் 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர் பாலையும் நாங்கள் கூட்டும் போதுதான் ஒரு வாரத்துல அவர்கள் வாங்கக்கூடிய மொத்த பாலின் அளவு கிடைக்கும். என்னென்று கூட்டுவோம்? இந்த 2 சிறவாள வீடுகளையும் என்னென்று கூட்டுவோம்? லிட்டர் தனியா மில்லி லிட்டர் தனியா எழுதி கூட்டுவோம். 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர் 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர் 2 லிட்டர் 750 மில்லி லிட்டர். 5 நாட்களில் வாங்கின பாலின் அளவையும் 2 நாட்கள் வாங்கின பாலின் அளவையும் சேர்த்து கூட்டும் போது 0 5 7 5 12 1250 மில்லி லிட்டர் வருது. 1250 மில்லி லிட்டரில் 1 லிட்டரும் 250 மில்லி லிட்டரும் இருக்குது. ஆகவே 250 மில்லி லிட்டரை மட்டும் இங்கே எழுதுவான். 1 லிட்டரை வச்சிருப்பான். லிட்டருக்குரிய நிரலோட கொண்டே கூட்டுவான். 7 2 கூட்டினோம்னா 9 லிட்டர். இங்க 1 லிட்டர் இருக்குது. 9 மூன்றும் 10 லிட்டர். அப்ப இவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய மொத்த பாலின் அளவு எவ்வளவு? 10 லிட்டர் 250 மில்லி லிட்டர். இந்த வீடு சி வீட்டில வசிப்பவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய மொத்த பாலின் அளவு எவ்வளவு? 10 லிட்டர் 250 மில்லி லிட்டர். வீடு சியில் வசிப்பவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் மொத்த அளவு 10 லிட்டர் 250 மில்லி லிட்டர். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி செய்வோம். அப்ப வீடு சியில உள்ளவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய மொத்த பாலின் அளவு எவ்வளவு? 10 லிட்டர் 250 மில்லி லிட்டர். ஏற்கனவே 10 லிட்டர் ஞாபகம் வச்சிருக்கோம். 10 லிட்டர் 250 மில்லி லிட்டர் 10 லிட்டர் 250 மில்லி லிட்டர் பாலை ஒரு கிழமைக்கு வாங்குறாங்க வீடு சியில் உள்ளவர்கள். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி. வீடு சியில் உள்ளவர்கள் பாடசாலை விடுமுறை காலத்தில் ஒவ்வொரு நாளும் 100 மில்லி லிட்டர் பாலை அதிகமாக வாங்க எண்ணியுள்ளார்கள் எனின் விடுமுறை காலத்தில்
அவர்கள் ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் கொள்வனவு செய்யும் பாலின் அளவு யாது? ஒரு வாரத்தில் கொள்வனவு செய்யும் பாலின் அளவு யாது? பாருங்க, வீடு சியில் வசிப்பவர்கள் பாடசாலை விடுமுறை காலத்தில் ஒவ்வொரு நாளும் 100 மில்லி லீட்டர் பாலை அதிகமாக வாங்க எண்ணியுள்ளார்கள். விடுமுறை காலத்துல ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய பாலை விட ஒவ்வொரு நாளும் 100 மில்லி லீட்டர் பாலை மேலதிகமாக வாங்குவதற்கு எண்ணியிருக்கிறார்கள். வீடு சீல வசிப்பவர்கள் பாடசாலை விடுமுறை காலத்துல ஒவ்வொரு நாளும் 100 மில்லி லீட்டர் பாலை அதிகமாக வாங்க எண்ணியுள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே வாங்குற பாலை விட. எனினும் விடுமுறை காலத்தில் அவர்கள் ஒரு வாரத்தில் கொள்வனவு செய்யும் பாலின் அளவு யாது? அப்ப ஏற்கனவே நாங்கள் இந்த கேள்வியின் தொடர்ச்சியை பார்த்திருக்கிறோம். ஒரு வாரத்துல அவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு? வீடு சீல் வசிப்பவர்கள் ஒரு வாரத்துல கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு 10 லீட்டர் 250 மில்லி லீட்டர் பால் ஒரு வாரத்தில் கொள்வனவு செய்கிறார்கள் ஏற்கனவே. இப்பொழுது தற்போது என்ன செய்ய எண்ணி இருக்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் 100 மில்லி லீட்டர் பாலை மேலதிகமாக வாங்குவதற்கு எண்ணியுள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் 100 மில்லி லீட்டர் பால் என்றா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு பால் வரும்? ஒவ்வொரு நாளும் 100 மில்லி லீட்டர் பாலை மேலதிகமாக வாங்குவதற்கு எண்ணி இருக்கிறார்கள். அப்ப ஒரு வாரத்துக்கு மேலதிகமாக எவ்வளவு பாலை வாங்கி இருக்க வேணும்? ஒரு வாரத்திற்கு மேலதிகமாக வாங்கக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு? ஒரு நாளைக்கு 100 மில்லி லீட்டர் என்றா ஒரு வாரத்துக்கு 7 பெருக்குவோம் 700 மில்லி லீட்டர். அவை ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு 10 லீட்டர் 250 மில்லி லீட்டர் பாலை வாங்குறாங்க. தற்போது மேலதிகமாக ஒரு வாரத்திற்கு 700 மில்லி லீட்டர் பாலை வாங்குவதற்கு உத்தேசித்திருக்கிறார்கள். ஆகவே அப்ப இனி விடுமுறை காலத்தில் அவர்கள் ஒரு வாரத்துல கொள்வனவு செய்யக்கூடிய பாலின் அளவு எவ்வளவாக இருக்கும்? ரெண்டையும் கூட்டுவாங்க. ஏற்கனவே இவ்வளவு பால் வாங்குகிறார்கள், தற்போது இவ்வளவு பால். ஒரு வாரத்திற்கு ரெண்டுமே 700 மில்லி லீட்டர் பாலை மேலதிகமாக வாங்குவதற்கு உத்தேசித்திருக்கிறார்கள். எனின் இரண்டு அளவுகளை நாங்கள் கூட்டுவோம். 10 லீட்டரையும் 250 மில்லி லீட்டரையும் கூட்டுவோம். அப்படியே வச்சு கொண்டு கூட்டுவோம். 10 லீட்டர் 250 மில்லி லீட்டரோட 700 மில்லி லீட்டரை கூட்டுவோம். கூட்டினோம்டா மில்லி லீட்டர்ல இங்கே இல்லை, ரெண்டு இடத்துலயும் மில்லி லீட்டர் இருக்கு. இங்க 250 மில்லி லீட்டர், இங்க 700 மில்லி லீட்டர். 250 700 கூட்டுவோம் 950 மில்லி லீட்டர். லிட்டர்ல இங்க எதுவும் இல்லை, இங்க 10 லீட்டர் இருக்குது. 10 லீட்டர் 250 மில்லி லீட்டரையும் 700 மில்லி லீட்டரையும் கூட்டினோம்னா 950 மில்லி லீட்டர். அப்ப இனி இவர்கள் மேலதிகமாக வாங்க வேணும் என யோசிச்சிருக்கிற பாலின் அளவோட ஒரு வாரத்திற்கு இனி இவர்கள் எவ்வளவு பால் வாங்க வேண்டி இருக்கும்? 10 லீட்டர் 950 மில்லி லீட்டர் பாலை வாங்குவதற்கு உத்தேசித்திருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல்
வினாக்களில் பகுதி 2ல வர கேள்விகளை படிச்சிருந்த நாங்கள். இதோட நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி பிள்ளைகள்.